சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். சருகு சல பக்ஷணிகள் ஒரு கோடி அல்லால் சக்கோர பக்ஷிகள் போலவே தவள நில ஒழுக அமிர்ததாரையுண்டு அழியாத தன்மயர் அனந்த கோடி இருவினைகளற்றிரவு பகலென்பதறியாத ஏகாந்த மோன ஞான இன்ப நிஷ்டயர் கோடிமணி மந்திர சித்தி நிலை எய்தினர்கள் கோடி சூழ குருமணி இழைத்திட்ட சிங்காதனத்தின் மிசை கொலுவீற்றிருக்கு நின்னை கும்பிட்டனந்த முறை தண்டனிட்டென்மன குறையலாம் தீரும் வண்ணம் மறுமலரெடுத்துணதிருதாள்களை அர்ச்சிக்க என்னை வாவென்றழைப்பதென்னாள் மந்திர குருவே யோக தந்திர குருவே மூலன் மரபில் வரும் மௌன குருவே. மணி மந்திர சித்தின்னா மணினால வர்ற சித்தி. மணினா அந்த ரசகுடிகெல்லாம் வச்சுண்டு எனக்கு ஒரு சாமியார் பண்ணி கொடுத்தார். ஒரு தடவை பார்த்தேன். அது என்ன சொன்னார், உனக்கு பசிக்கிற போது இது வாயில் போட்டுக்கொண்டுட்டார். எதுவுமே பசிக்கல. ஒரு சாமியார், எங்கள் ஊரில் நிறைய சாமியார் வருவாங்க. விசித்திரமான சாமியார்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன். எனக்கு அப்போல்லாம் அவங்க மகிமை புரியல. இப்போ ஒன்றுன்னா புரியும். இந்த பாட்டெல்லாம் பாடுற போது புரியுறது. ஓ, இந்த இந்த குரூப்பில் அவர் இருந்தார் அப்படின்னு இப்போ ஒன்றுன்னா ரெக்கக்னைஸ் பண்ணுறேன். நான் ரீகலெக்ட் பண்ணிக்கிறேன். வாயில் போட்டுட்டா அந்த இது பசியே தெரியல. காலம்புரை போனால் சாயங்காலம் வரைக்கும் பசியே தெரிய மாட்டேது. அது வாயில் போட்டுக்கணும். அது ஒரு உருண்டை மாதிரி கொடுத்துட்டாரு. இதை போட்டுங்க அந்த அதுவும் கரைய மாட்டேங்குது. அதுதான் விசேஷம். அதுவும் கரையிறதில்லை. அது உள்ளுக்குள்ளே வந்து சூயிங்க மாதிரி. ஆனால் அதை கடிக்க முடியாது. அது அப்படியே வாய்க்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அதை என்ன பண்ணீங்க, அதான் நிறைய பேர் கேட்டுப்பாங்க. அது என்ன பண்ணது எனக்கும் மறந்து போச்சு. எனக்கே அதுக்கு தாட்டு வருது. அது என்ன பண்ணேன் அதுக்கப்புறம் ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம மிளகாப்படி ஆசை எங்கே போகும்? அதனால் இதையே வாயில் போண்டா இருப்போம். அந்த நாக்கை திருப்திப்படுத்தணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது? பசி இல்லாமல் வேணா இருக்கும். நாக்குக்கு திருப்தியை எப்படி கொடுக்கறது? மகாமாயா. மணின்னா இதுக்கு பேர். இது இந்த மணின்னா இந்த ஜம்முக்கும் பேர் மணி. அப்புறம் கோயில் அடிக்கிற மணி இருக்கே, அதுக்கும் மணி தான் பேர். நம்ம வந்து எல்லாம் நிறைய வச்சுருக்கோம் மணின்னு சொல்கிறோம். அப்புறம் கேட்க வேண்டாம், இந்த மணி அந்த மணியெல்லாம் இல்லை. இது ரசவாத வித்தை. இது அவர்களும் அதுக்குன்னு ஒரு குரூப் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் எதையோ எடுத்துன்னு வரான். மூலிகை காய்ச்சி காய்ச்சி அந்த இலையை காய்ச்சறான், இந்த இலையை காய்ச்சறான், இந்த மெட்டலை போடுறான். என்னத்தையோ அது ஒரு குடத்துக்குள்ளே அதை வைக்கிறான். அதுக்கு மேலே இன்னொரு குடம் வைக்கிறான், மூடுறான். அடியில் வந்து மெதுவாக நெருப்பு எறிகிறது. இதெல்லாம் சித்தி. இதில் எல்லாம் பண்ணிட்டு காட்டுக்குள்ளே சில பேர் இந்த வேலைக்கே போயிருக்காங்க. இமயமலைக்குள்ளே போனீங்கன்னா தெரியும். மணி மந்திர சித்தி. மந்திரம்னா என்ன? ஜப்பங்கள்லாம் பண்ணி பண்ணி கோடிக்கணக்கான ஆவர்த்தி ஜபங்களை பண்ணி மந்திர சித்தி. சொன்னதெல்லாம் பலிக்கும், தனக்கு வேண்டிய காரியங்கள்லாம் நடக்கும். மணி சித்தி மந்திர சித்தி சேர்த்துக்கணும். மணினால சித்தி, மணி கட்டுறதுல சித்தி, மந்திரம் ஜபிச்சு அதுல சித்தி அடையிறது. நிலை எய்தினர்கள் கோடி சூழ. எத்தனை குரூப் பாருங்க. சருகு ஜல பக்ஷணிகள் ஒரு குரூப்பு. அப்புறம் வந்து அழியாத தன்மையர் அனந்த கோட்டி, ஏகாந்த மோன ஞான இன்ப நிஷ்டையர் கோட்டி, மணிமந்திர சித்தி நிலை எய்தினர்கள் கோடி. நிறைய பேர் அர்த்தம். ஆன்மீக வாழ்க்கையில் பல்வேறு சாதனைகளை புரிகின்ற பலர் என்னுடைய குருநாதரிடத்திலே வந்து வணங்குகிறார்கள். அதான் அர்த்தம். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி
வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.